அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க நூடுல்ஸ் படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரைட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஹீரோவான சரவணன் அப்படின்றவரையும் அவரோட மனைவியான சக்தி அப்படின்றவங்களையும் காமிக்கிறாங்க. மொட்டை மாடியில எல்லாரும், அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க அப்படின்னு மாதிரி எல்லாரும் சேர்ந்து பாட்டு போட்டி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சத்தம் போட்டுக்கிட்டும் இருக்காங்க. நைட்டு ஒரு 11 மணின்றதால அதுல கலந்துகிட்டு இருக்க ஒரு லேடி பாத்தீங்கன்னா போதும் முடிச்சுக்கலாமேன்னு கேட்க இவங்க கேட்கறதா இல்ல, ஒரே ஒரு கேம் தான், அதை முடிச்சுட்டு எல்லாரும் தூங்கலாம் அப்படின்னு மாதிரி அந்த கேம் இன்ட்ரெஸ்டோட விளையாடிக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ண அந்த தெருவுக்கு வெளியில ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிக்குது. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச போலீஸோட சொந்தக்காரங்க ஏதோ இருக்காங்களாம், அவங்களுக்கு யாரோ மொட்டை மாடியில இருந்து பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க மாதிரி நியூசன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாயான்னு சொல்லி கான்ஸ்டபிள் அனுப்பிவிடு. அந்த மனுஷனு பொறுமையா நடந்து போக கட் பண்ணி கேம் விளையாடிக்கிட்டு இருக்கவங்களை காமிக்கிறாங்க. ஜாலியா சத்தம் போட்டு விளையாடிக்கிட்டே இருக்கு. இந்த சைடு இவரு பொறுமையா நடந்து போறாரு. ஒரு கட்டத்துல கால் புடிச்சுக்கிட்டதால இதுக்கு மேல போய் ஆகணுமா அப்படின்ற யோசனையில கீழே இறங்கி போயிட்டு ஐயா ஃபேமிலியோட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க போல, மத்தபடி ஒன்னும் இல்லையான்னு சொல்ல இவர் மேலேயும் கிளியும் பாக்குறாரு. அப்புறம் வேற என்ன பண்ணலாம், நான் என்ன சொல்லி உங்களை அமிச்சேன், அவங்க எல்லாரையும் உள்ள போய் படுக்க சொல்லுங்க போங்கன்னு சொல்ல இவர் மறுபடியும் பொறுமையா ஏறி போறாரு. கட் பண்ணி இவங்க பாட்டு பாடி சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டே இருக்க அந்த கான்ஸ்டபிள் பொறுமையா மேலே ஏறி வராரு. இங்க இருக்க எல்லாரையும் ஒரு குரல் கொடுக்க யாருமே கண்டுக்கல. விளையாட்டுல அவ்வளவு மும்முரமா இருக்காங்க. மறுபடியும் 2-3 வாட்டி கத்த திரும்பி பாக்குறாங்க. சார் என்ன வேணும்னு கேட்க, என்ன வேணுமா, டைம் என்ன ஆகுது, இந்த நேரத்துல உங்களுக்கு என்னைய விளையாட்டு வேண்டி கிடக்குது அப்படின்னு மாதிரி சத்தம் போட்டு பேசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு கேட்க ஆரம்பிக்குது. என்னையா அவரு சீக்கிரம் வர சொன்னா ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இவர் மேல கிளம்ப கட் பண்ணி இந்த கான்ஸ்டபிளை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க கூட பேசிக்கிட்டே இருக்காரு. அங்க இருக்கிற சரவணனும் பாத்தீங்கன்னா சார் நாங்க ஃபேமிலியா தான் விளையாடிட்டு இருக்கோம், யாராவது ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா சார்னு கேட்க இன்ஸ்பெக்டரோட என்ட்ரி. கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நாங்க வந்து கேட்கணுமோ, நியூசன்ஸை கிரியேட் பண்ணிட்டு என்னையா எங்ககிட்ட எதிர்த்து பேசுறீங்கன்னு திட்ட ஆரம்பிக்க பக்கத்துல இருக்க சரவணனோட மனைவி பாத்தீங்கன்னா நாங்க ஒன்னும் திட்டல சார், ஜஸ்ட் கேட்டோம், எங்க வீட்டு மாடியில விளையாடிக்கிட்டு இருந்தோம் அவ்வளவுதானே சார், எதுக்காக சார் இந்த மாதிரி ரூடா பேசிக்கிட்டு இருக்கீங்களா கேட்க வாக்குவாதம் முத்த ஆரம்பிக்குது. இதோட முடிவுல சக்தி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க மரியாதை கொடுத்தாதான் நாங்க கொடுக்க முடியும், எங்க கிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்கறதுல எந்த வகையில சார் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வலுக்க ஆரம்பிக்குது. இதோட உச்சகட்டத்துல இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகணும் அப்படின்னு மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்த சரவணனும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க மனுஷன் மன்னிக்க தயாரா இல்ல. மேலும் மேலும் அபியூஸான வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க கடுப்பாயிட்டு, சார் உங்களுக்கு என்ன வேணும், இப்போ தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா இங்க இருக்கிற பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணீங்க, நான் உங்க மேலே கேஸ் கொடுப்பேன், பரவாயில்லையா, உங்களை விட மேலதிகாரி எல்லாமே எனக்கு தெரியும், அவங்கள போன் பண்ணி கூப்பிடுவா, கம்ப்ளைண்ட் இருந்தா வாங்க, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்புங்க சார், தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல அந்த மனுஷன் எதுவுமே பேசாம இவங்களை பார்த்து முறைச்சிக்கிட்ட கீழே போறாரு. அங்க இருக்கிற எல்லா பசங்களுமே பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் பேச்ச கேட்டு போலீஸ்காரங்களே பயந்து ஓடிட்டாங்களே அப்படின்னு மாதிரி இவரை ஒரு ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ஃபேமிலியும் வீட்டுக்கு வந்து சந்தோஷமா தூங்கணும் அப்படின்னு மாதிரி போக அந்த சமயம்னு பார்த்து அசோக் அப்படின்ட்டு உங்களோட ஃபேமிலி நண்பர் பாத்தீங்கன்னா வெளியே வராரு. காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா யாரும் இருக்க மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினை லவ் பண்ணி கூட்டு வந்துட்டு இருப்பார். சோ அவங்களோட ஃபேமிலி டச்லயே இருந்திருக்காரு. இப்போ அவங்களை பார்க்க வராங்க அப்படின்ற தகவலை கொண்டுதான் இந்த நபர் வந்திருப்பாரு. வந்ததும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷம், அது கூடவே கொஞ்சம் ஏமாற்றமும் தெரிய ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2 வாட்டி வர்றதா சொல்லியிருப்பாங்க, வந்திருக்க மாட்டாங்க. இதை நினைச்சு ஒரு மாதிரி நின்னுகிட்டே இருக்க அந்த நபரும் கன்ஃபார்ம் வராங்க. அக்கா கிட்ட சொல்லுவான்னு கேட்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வரல அப்படின்னா ரொம்ப சங்கட்டமாயிடும், சொல்ல வேணாம், எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லி அந்த மனுஷன் அனுப்பி வச்சுட்டு ஒரு மாதிரி வீட்டுல யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. காலையில வரவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு பிளான் போட்டாரு. இவர் பக்கத்து வீட்டுல ஒரு நண்பர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் ஒரு 5 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ண முடியுமான்னு கேட்க அந்த மனுஷனும் ஒன்னும் கவலை இல்ல, ஒரு 2500 ரூபாய் கொடுத்தா முடிச்சுட்டு போறான், உனக்கு டானு ரெடியா இருக்குமான்னு சொல்ல கட் பண்ணி 5 மணிக்கு நம்ம ஹீரோ ஜாகிங் போகணும் அப்படின்னு மாதிரி வெளியே வராரு. இவரோட வீட்டுக்கு போய் சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிருச்சா அப்படின்னு மாதிரி பாக்குறாரு. ஆல் செட். இதனால சந்தோஷத்தோட கீழே வந்துகிட்டே இருக்கும்போது நியூஸ் பேப்பர் போட்ட நபர் பாத்தீங்கன்னா ஒரு மேலேயே தூக்கி அடிக்க இவர் என்ன ஏதுன்னு திரும்பி பாக்குறாரு. ஆனா என்னன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்பெல்லாம் உங்களை பார்க்கவே முடியலன்னு கேட்டு நல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஆனா இந்த ஏரியால ஏதாவது பிரச்சனையா, நேத்து போலீஸ்காரங்க நிறைய பேர் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பெருசா எடுத்துக்கல. வீட்டுக்குள்ள கிளம்பி போனா இவரோட மனைவி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அசோக் உண்மையை சொல்லிட்டானோ என்ன பண்ணி வச்சிருக்கானோ அப்படின்னு மாதிரி அவருக்கு போன் பண்ண, இல்லனா கோயிலுக்கு போறோம் அப்படின்னு தான் கிளம்ப சொன்ன.
சொன்னேன், கவலைப்படாதீங்க அது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும்னு சொல்ல வீட்டு வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. இவரும் போய் பார்த்து ஒரு 2 வயசான கப்பல் பாத்தீங்கன்னா ஆட்டோல ஏறிப்பாங்க. இறங்குங்க அப்படின்னு மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் புடிச்சு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்க இவர் போறாரு. தம்பி ஏதோ வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா ஆட்டோ டிரைவர் மேல கை வைக்க பொத்துன்னு போய் விழுந்துட்டார். தம்பி நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க என் மேலே கை வச்சிட்டல உன்னை என்ன பண்ற பாரியா அப்படின்னு மாதிரி கோவமா அந்த நபர் கிளம்ப கட் பண்ணி வீட்டுக்குள்ள போறாரு. என்னோட மனைவி குளிச்சு முடிச்சுட்டு ரெடியா இருக்காங்க, கோயிலுக்கு போகணும் அப்படின்னு மாதிரி எல்லாரும் தயார்படுத்த கிளம்ப நம்ம ஹீரோவும் அவரோட பொண்ணும் கடைக்கு போய் பால் வாங்கணும்னு கிளம்புறாங்க. அண்ட் 2 பேரும் கடையில போய் ரீச் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. பால் பாக்கெட் எல்லாத்தையும் வாங்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா காசு எடுத்துட்டு வராம வந்துட்டு இருப்பாரு. காலையில எப்படி கடன் கேட்கறது, இதனால தன்னோட குழந்தைய பாத்தீங்கன்னா அனுப்பி விட்டு பணம் எடுத்துட்டு வர மாதிரி சொல்லி விட இந்த சைடு இருக்க கடைக்காரரும் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அப்போ நேத்து நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும். நம்ம ஏரியா போலீஸ்காரங்க உன்னை பத்தியும் பக்கத்துல இருக்கவங்க எல்லார பத்தியும் விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்கப்பா, அதாவது வீடு காலியா இருக்காருன்னு கேட்க இவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இல்லன்னா நேத்து பிரச்சனை ஆயிடுச்சு மேபி அதனால இருக்குமோன்னு கேட்க இவர் எந்த எஸ்ஐப்பா வந்தாருன்னு கேட்க 2-3 அடையாளங்கள சொல்லிட்டாரு. அந்த மாதிரி எஸ்ஐ அங்க இல்லவே இல்லை. இவரா பாருன்னு ஒரு போட்டோவை காமிக்க நேத்து வந்த நபர் தான். ஆனா அப்பதான் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது, அதாவது ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது நம்ம பிரச்சனை பண்ணது சப் இன்ஸ்பெக்டர் கிடையாது இன்ஸ்பெக்டர் அப்படின்றது. ஏன்பா அவங்கிட்ட எல்லாம் வச்சுக்கிறேன், அவன் ஒரு மாதிரி மூர்க்கமான ஆளு, போலீஸ்காரங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டா அவ்வளவுதான்ப்பா, எதுவா இருந்தாலும் பேசி முடிச்சுக்கலாம், நம்ம ஏரியாலே அவர் தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் இருக்காங்க பார்த்து முடிச்சலாம் தம்பின்னு பேசிக்கிட்டே இருக்க பணம் எடுத்துட்டு வரேன்னு போனே அவரோட குழந்தைய காணும். திரும்பி பாக்குறாரு. அந்த சமயம்னு பார்த்து அங்க இருக்கிற கடை ஓனருக்கு நம்ம ஹீரோட வீட்டுல இருந்து போன் வருது. பதட்டமா பேசிக்கிட்டே இருக்காங்க. இவரு ஒண்ணுமே கேட்கல. வீட்டுக்கு வரேன்னு சொல்லி அவசர அவசரமா ஓடி போய் பார்க்க ஒரு பயங்கரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு நபர் அங்க மூச்சு பேச்சு இல்லாம இவரோட வீட்டுல படுத்து கிடக்குறாரு. பயங்கர பதட்டத்தோட இவரோட மனைவியும் என்ன பண்ணுதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்காங்க. இவரு வேக வேகமா போய் யார் இது என்ன ஆச்சுன்னு கேட்க இவங்களோட குழந்தை கையில பாத்தீங்கன்னா போனை கொடுத்து அந்த குட்டி சைக்கிள்ல அனுப்பி விட்டுருப்பாரு. அந்த போனை புடுங்கணும் அப்படின்னு மாதிரி 2 பேர் வந்திருப்பாங்க. அதுல பின்னாடி இருக்க நபர் பாத்தீங்கன்னா போனை புடுங்க ட்ரை பண்ணிருப்பாரு. இவங்க தன்னோட குழந்தையும் காப்பாற்றணும் இந்த போனையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த நபரை பிடிச்சி இழுக்க பின்னம் தலையில அடிபட்டு பொத்துன்னு இங்க வந்து விழுந்துட்டாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை சொன்னது ஒரு நம்பவும் முடியல, இது ஏத்துக்காம இருக்கவும் முடியல. அது எப்படி இவ்வளவு தூரம் வந்து விழுந்தா உண்மையை சொல்லுமா ஏதாவது நடந்ததா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்களோட மனநிலைமை ஒரு மாதிரி பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. இதே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல, நான் எதுவும் பண்ணல, நான் பிடிச்சிதான் எடுத்தேன், அவன் இங்க வந்து விழுந்துட்டா அப்படின்னு மாதிரி சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. இவர் ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் இல்லையா. இவரோட மனைவியை சாந்தப்படுத்துறாரு. அது கூடவே இவரோட குழந்தைய போய் பார்க்க பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரையும் இந்த பிரச்சனையில இருந்து இன்வால்வ் ஆக வைக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட போய் இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணல நான் தான் பண்ணேன், யார் வந்து கேட்டாலும் இதையே சொல்லுங்க அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. கீழே விழுந்து கிடக்குறாரு இல்லையா. அந்த நபரோட போன் அடிக்க ஆரம்பிக்குது. பதட்டத்திலே போய் ஆன் பண்ண அப்பா எப்பப்பா வீட்டுக்கு வருவீங்க, நான் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு மாதிரி இவரோட குழந்தையும் அண்ட் இவரோட மனைவியும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க, நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு எல்லாரும் உட்காந்து அழுகுறாங்க. அண்ட் சரவணனும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும், அது என்ன ஆனாலும் குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் ஊர்ல இருந்து நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா வராங்கன்னு இருக்கு இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை இதுல நம்மளால தப்பிக்க முடியல அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு மாதிரி போலீஸ்ல போய் சார் நடந்துடுறேன், நீயும் நம்ம குழந்தையும் அவரோட அம்மாவோட வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல அவங்க மேலும் கீழும் பாக்குறாங்க. அப்பதான் தெரிய வந்து பார்க்க வராங்க அப்படின்ற விஷயம். இவங்க ஒரே வார்த்தையா நான் உங்களை விட்டு போக முடியாது, என்ன நடந்தாலும் சரி உங்க கூடவே தான் இருப்பேன்னு பேசிக்கிட்டே இருக்க. இவர் கெஞ்சி கேட்கிறாரு, நம்ம புள்ளைய நீ இருந்தா பாத்துப்ப, நீ ஜெயிலுக்கு போயிட்ட அப்படின்னா நம்ம குழந்தையோட நிலைமை பத்தி யோசிச்சு பாத்தியா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யார் எவனு தெரியாம பயந்து போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க கிடக்குற அந்த டெட் பாடி எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள இருக்க ஒரு ரூமுக்குள்ள போட்டுட்டு கதவு போய் திறக்கிறாங்க. அந்த மளிகை கடைக்காரர் இருக்கா இல்லையா, அவர் தான். சார் பதட்டமா போனீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, என்ன சார் ஆச்சுன்னு கேட்க இவரு குழந்தை இந்த மாதிரி சைக்கிள் இருந்து விழுந்துச்சு அதனாலதான் நான் வந்தேன்னு சொல்ல, சார் வேற ஒண்ணும் இல்ல, அந்த போலீஸ்கார பிரச்சனையா ஒரு பெரிய பிரச்சனை நீங்க மண்டையில ஏத்துக்கவே வேணாம் சார், நம்ம ஏரியால ஒரு வக்கீல் இருக்கா இல்லையா, அந்த தெரு முனையில இருக்காரு, அவருக்கும் அந்த போலீஸ்காரருக்கும் நல்ல பழக்கம் இருக்கும், அவர்கிட்ட பேசி இந்த பிரச்சனைகளை முடிச்சு விட்டுருங்க சார், ஒரு பிரச்சனை ஆகாது அப்படின்ற மாதிரி அந்த வக்கீலோட நம்பரை ஷேர் பண்ணிட்டு குழந்தைய பாத்துக்கோங்க சார்னு சொல்லிட்டு கிளம்ப இவர் உள்ள போறாரு. நம்ம யார் சொன்னாலும் ஒரே மாதிரி தான் சொல்லணும், நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான், இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கதான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வக்கீலுக்கு போன் அடிச்சு சார் உங்க வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்க அங்க போய் பாக்குறாரு. மனுஷன் சரக்க போட்டு ஜாலியா இருக்காப்ல. போனது தொண பேசிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோவை பேசவே விடல. நான் இப்படிதான் சரக்க போட்டாலே பேசிக்கிட்டே இருப்பேன், அவன் நீங்க ஏதோ சொல்லணும்னு வந்தீங்களே அதை தைரியமா சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இவரும் அந்த மாதிரி பக்கத்துல ஒரு நபர் இருக்கு, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படின்னு மாதிரி இவரோட லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த விஷயத்த சொல்ல இவரும் சரி பரவாயில்ல, அடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அவ்வளவுதானே, அது ஒன்னும் பிரச்சனை இல்லையா, கிளைண்ட் என்கிட்ட கூட்டுவா நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இல்ல சார் நீங்க வீட்டுக்குள்ள வந்து பார்க்க முடியுமான்னு கேட்க, என்னையா நீ ஒரே தெருவா போயிட்ட,
கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், நான் வராமையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட வீட்டுக்கு போய் யாருன்னே தெரியாத ஒரு கிளைண்ட்டை பார்க்கலான்னு போக அப்பதான் தெரிய வருது அங்க ஒரு பொண்ணு கிடக்குது. அண்ட் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஹீரோட லைஃப்ல நடந்தது அப்படின்ற விஷயம் பார்த்ததும் மிரண்டு போயிட்டு, எப்பா ஒரு கொலையை பண்ணிட்டு என்ன வேற மாட்டி விட பாக்குறீங்களா, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி குதிச்சுக்கிட்டே இருக்க இவரோட மனைவி வந்து கேட்டு பாக்குறாங்க, இது ஒரு ஆக்சிடென்ட் தான் சார், எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நீங்க தான் சார் உதவணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்க அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்த மனுஷன் சரி உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. அண்ட் முதல்ல யாருக்கும் தெரியாம இந்த டெட் பாடி எடுத்துட்டு போய் வாசல்ல போட்டு வைக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட்டா சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி முதல்ல அந்த டெட் பாடியை வெளியே கொண்டு போகலாம் ட்ரை பண்றாங்க. இந்த வக்கீல் போய் நின்னுக்கிறாரு. 2 வாட்டி கதவு தட்டினாரு அப்படின்னா இவங்க வெளியே கொண்டு போகணும். ஒரு வாட்டி தட்டினாங்க அப்படின்னா ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம், உள்ளே வைக்கணும். வக்கீலும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி பாக்குறாரு, ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே. இவங்களால அந்த டெட் பாடியை வெளியே கொண்டு போகவே முடியல, அழுதுகிட்டே உள்ள போறாரு. இது நடக்காத காரியம், ஒழுங்கு மாதிரிதான் போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிடணும், இதை விட்டா சேஃபஸ்ட் ஆப்ஷன் எதுவுமே இல்லைன்னு சொல்லு. அப்பதான் போலீஸ் கிட்ட நேத்து நம்ம ஹீரோ பிரச்சனை பண்ணார் இல்லையா, அந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஷேர் பண்றாரு. தலை வேலை கை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டாரு. என்னையா நீ சுத்தி முத்தி பிரச்சனை பண்ணி வச்சிருக்க, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு அந்த போலீஸ்காரரை பத்தி ஒரு நபர் கிட்ட போன் போட்டு விசாரிக்க, அவர் மோசமான ஆளு, அவருக்கு ஒரு ஆளை பிடிச்சிருந்தது அப்படின்னா பணத்தை வாங்கிக்கிட்டு கூட வேலையை எல்லாத்தையும் முடிச்சிருவாரு, இதுவே பிடிக்கல அப்படின்னா அவங்கள ஓட விட்டு சாகடிப்பாருன்னு சொல்ல இந்த மனுஷனுக்கு வேத்து போகுது. அவன் ஒரு மாதிரியான ஆளு தானா, சரி பரவாயில்ல பேசிக்கலாம், அதுக்கு முன்னாடி இதை ஏதாவது பண்ணியாகணுமே அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க கதவை யாரோ தட்டுறாங்க. என்ன படுதுன்னு தெரியுமா, டெட் பாடியோடு சேர்ந்து ஹீரோட மனைவியை உள்ள போய் ஒளிய வச்சுட்டு இவங்க 2 பேரும் கேஷுவலா நின்னுகிட்டே இருக்க மாதிரி கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா ஒரு ஷாக். இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லையா, அவர் வந்திருக்காரு. என்னையா வக்கீலே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் ஓரம் போய் நில்ல, நேத்து கம்ப்ளைண்ட் இருந்தா சொல்லி பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி அமுச்சு விட்டல, இப்ப கம்ப்ளைண்டோட வந்திருக்கேன், இதுக்கு என்ன பதில் சொல்றேன், கம்ப்ளைண்ட் போட்ட பேப்பரை காமிக்க வக்கீல் படிக்கிறாரு, பயங்கரமா திட்டுறாரு. என்னையா நீ எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்ணி வச்சிருக்க, ஆட்டோக்காரனை எதுக்கே அடிச்சான்னு கேட்க அப்பதான் ஆட்டோக்காரனை அடிச்சு அனுப்புனா இல்லையா, அந்த விஷயம் கேஸா ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வருது. அது எங்க இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கிடைச்சிருச்சு, இதை வச்சு உனக்கு என்ன பண்ற பாருன்னு சொல்ல அங்க இருக்கிற வக்கீல் பாத்தீங்கன்னா, சார் ஏதாவது பேசி முடிச்சுக்கலாம் சார், வீட்டுக்கு கெஸ்ட் வேற வராங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார்னு சொல்ல, அப்படியா சரிப்பா எதுவும் இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம்னு சொல்லி அங்க போய் உட்கார்றாரு. உன் மனைவி எங்கப்பா, நேத்து அந்த பேச்சு பேசியிருந்தாங்க, இன்னைக்கு ஆளையே காணோம், அவங்கள கூப்பிடுப்பான்னு சொல்ல இவர் அமைதியா நிக்கிறாரு. சார் நேத்து பண்ண எல்லாத்துக்குமே மன்னிச்சிருங்க சார், நீங்க நேத்து அங்கிருந்து போகணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் சொன்னு சொல்ல, அப்படியாப்பா நேத்து நைட்டு என்னை விட மேல இடத்துல உனக்கு ஆள் தெரியும்ல, அவங்க கிட்ட போனை போட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீ சொல்லு, அப்புறம் நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல நம்ம ஹீரோ சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா போய் அவர் அங்க இருந்து கிளப்பணும் அப்படின்றதுக்காக சொன்ன விஷயங்கள் தான் இது எல்லாத்தையும் சொல்லி கை கூப்பி என்ன மன்னிச்சிருங்க சார், இந்த பிரச்சனை இத்தோட விட்டுடுங்க சார்னு சொல்ல மனுஷன் போறதா தெரியவே இல்லை, என்ன அசிங்கப்படுத்தினால உன் மனைவி எங்க, அந்த பேச்சு பேசினாலே அவ எங்கயா வெளியே வர சொல்லியான்னு சொல்ல பயந்துகிட்டே வெளியே வராங்க. என்னமா நீ நேற்று அவ்வளோ பேச்சு பேசின, இன்னைக்கு அமைதியா இருக்க, ஏதாவது பேசமா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள வம்பிழுத்துக்கிட்டே இருக்க இவங்க இருக்கிற பிரச்சனையில மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்காங்க. ஆனா அப்பதான் வீட்டுக்கு கெஸ்ட் வர போறாங்கன்னு இருக்கு இல்லையா, அது யாரு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிற. சோ 10 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க போல, 1 மணி நேரத்துல வந்துருவாங்களா, இருந்து பார்த்துட்டே போறோம், அவங்க கிட்டயும் உங்க பொண்ணு மாப்பிளையும் எவ்வளவு தைரியசாலின்னு சொல்ல வேணாமா அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சு பேசிக்கிட்டே இருக்க இவங்க கோவத்தை எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இங்க இருந்து அவர் போனா போதும், இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி நின்னுகிட்டே இருக்காங்க. வக்கீல எவ்வளவோ பேசி பாக்குறாரு, முடியாதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிளும் பாத்தீங்கன்னா அவங்க நக்கல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ அவரை தனியா கூப்பிட்டு, அதாவது வக்கீல ஏதாவது பண்ணி முடிங்க சார், எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்க சொல்லுங்க, இதுல இருந்து தப்பிச்சா போதும் சார் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க வெளியே வராரு. சார் அவங்க எதுவா இருந்தாலும் பார்த்து முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சார் வீட்டுக்கு கெஸ்ட் வர வராங்க சார், கண்டிப்பா அவங்க போனதும் நான் இவனை கூட்டு வந்து ஒப்படைக்கிறேன் சார், ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார்னு கேட்க மனுஷன் யோசிக்கிறாப்ல. அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கூட்டு போய் தனியா பேசுறாரு. சரி பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஒரு 2 லட்சம் அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட கொடுத்துருங்க, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. வீட்டு மேல இருக்கா இல்லையா, அந்த மனுஷன் வந்து கதவை தட்டுறாப்ல. வக்கீல் திறக்கிறாப்ல. யோ வக்கீலே என்னையா இங்க இருக்க, நேத்து நான் மாலை பாக்கணுமே, சரவணர் 2 பேரையும் அதாவது 2 போலீஸ்காரங்களையும் பேசி ஓட விட்டாயான்னு சொல்லிக்கிட்டே இருக்க உள்ள அந்த 2 போலீஸ்காரங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள வாப்பா, நேத்து அமைதியா இருந்த, இன்னைக்கு என்ன இவ்வளவு சத்தத்தை கொடுக்குற, இது ரொம்ப தப்பாச்சே, ஒண்ணு பண்றியா, நேத்து இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போய் கூட்டு வா, அவங்க எல்லாரும் என் முன்னாடி மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்ல இவரு என்ன பண்ணுதுன்னு தெரியாம மேல போறாரு. 2 லட்சம் கொடுத்தா விட்டுடுறேன்னு சொன்னீங்க, எதுக்காக சார் பிரச்சனை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, சார் போங்க சார்னு சொல்ல மனுஷன் கேக்குறதா இல்ல, அவங்க எல்லாரையும் வர வைக்கிறாரு. சரவணோட ஃபேமிலி ஜெயிலுக்கு போகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் 100 தோப்பு கரணம் போட்டாக்கணும், அதை பண்ண உங்க எல்லாரும் விட்டுடுறேன்னு சொல்ல அவங்க கால் வலிக்க வலிக்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நடுவுல சார் எங்களை விட்டுடுங்க, இது ரொம்ப தப்பு சார்னு பேசிக்கிட்டே இருக்க, ரொம்ப தப்பா,
எங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருக்கும், எங்களுக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கை கட்டி நாங்க மரியாதையோட பேசிக்கிட்டே இருக்கணும், எங்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்தா தப்பா, எங்களுக்கு இந்த வேலையில இருக்க ஒரே ரிலீஃப் என்ன தெரியுமா, 4 பேர் கொடுக்குற மரியாதை தான், ராப்பாக்கெல்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்கோம், போலீஸை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் நக்கல் பண்ணி சிரிப்பீங்களா, ஒழுங்கு மரியாதையா போடுங்க அப்படின்னு மாதிரி அவங்கள மாங்குன்னு போட விட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் பார்த்து வக்கீல், சார் நீங்க பண்றதுல தப்பு, அந்த ஆட்டோக்காரர் தானே வந்து கேஸ் கொடுத்த மாதிரி தெரியல, அந்த ஆட்டோக்காரர் எங்க சார், நீங்களா வலுக்கட்டாயமா இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருக்கேன்னு சொல்ல இந்த இன்ஸ்பெக்டர், பரவாயில்லையாப்பா ரொம்ப லேட்டா இருந்தாலும் இப்பயாச்சும் கண்டுபிடிச்சியா, ஆமா நான் தான் போட்டேன், அதுக்கு என்னையா பண்ணுவ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. வக்கீலோ, சார் கண்டிப்பா இதுக்கு நீங்க அனுபவிப்பீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இது சைடு இருக்க சரவணனுக்கு ஒன்னும் புரியல, எதுக்காக பிரச்சனையை வளர்க்குறாரு அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கு. நோப்புக்காரனை போடுறாங்க இல்லையா, அந்த கும்பல்ல இருக்க ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா போன் மூலமா ரெக்கார்ட் பண்றான். போனை ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும் போது அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் பாத்துட்டாரு, என்னடா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க, அதை எடுத்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி போனை புடுங்கலான்னு போக அங்க இருக்க எல்லாருமே கூட இருக்க கான்ஸ்டபிள பிடிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த நபரை துரத்திக்கிட்டே இருக்க இருக்கிற ஹீரோக்கு அவரோட ஃபேமிலிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, பிரச்சனையை முடிக்கலான்னு பார்த்தா வளர்த்துக்கிட்டே போறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி அப்செட்ல நின்னுகிட்டே இருக்க. வக்கீலும் அந்த போன்ல இருக்க ஆதாரத்தை வச்சுதான் நம்ம தப்பிக்க முடியும், இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த போனை கொடுத்துறாதரா அப்படின்னு மாதிரி சொல்ல இவரு கூட போய் சேர்ந்து இன்ஸ்பெக்டர் தடுத்து விடணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த டெட் பாடியை போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ரூமுக்குள்ள போனை வச்சிருக்கிறவங்க இன்ஸ்பெக்டரும் ஓடி போயிட்டாங்க. வெளியே இவங்க என்ன நடக்க போகுதோ அப்படின்னு மாதிரி மரண பீதியில இருக்கு. இன்ஸ்பெக்டர் அந்த போனை பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. போத்துன்னு அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா, அது மேல அட்டைப்பட்டி போட்டு வச்சிருப்பாங்க, அது மேல விட டெட் பாடி நடிச்சு போட்டு வச்சிருந்த நபருக்கு பாத்தீங்கன்னா மூச்சு வர ஆரம்பிக்குது, எழுந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து யாருக்கும் என்ன எதுன்னு புரியல. ஆனா உள்ள இருக்க ஹீரோட ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு. சோ அவன் சாகல, அவன் மயக்கத்துல தான் கடந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்காக தான் இவ்வளவு பயந்தாங்க இல்லையா. இப்போ ஒரு மாதிரி ஃப்ரீ ஆயிடுறாங்க. அண்ட் போனை தூக்கிட்டு போன அந்த நபரும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி டெலிட் பண்ணிட்டு போனை கொடுத்துட்றாப்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட. இன்ஸ்பெக்டர் என்னடா பண்ண, எங்கடா அந்த வீடியோன்னு கேட்க எல்லாருக்கும் அனுப்பிட்டேன், இப்போ உங்க வேலைக்கே ஒல வச்சாச்சு, எங்களையும் அந்த மாதிரி பண்றீங்க, உங்களை என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு வெறுப்பேத்திக்கிட்டே இருக்க. மனுஷனும் டேய் நீங்க பண்ணது தப்பு, அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்டு பாக்குற ஹீரோட ஃபேமிலி, சார் ஒன்னும் இல்ல சார், நாங்க கண்டிப்பா அந்த வீடியோ கொடுத்துட்றோம், என்னோட அப்பா அம்மா வரலையும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சார்னு சொல்லி இவரை கன்வின்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து கதவை தட்டுறாங்க. ஊர்ல இருந்து 10 வருஷம் கழிச்சு இவங்க அப்பா அம்மா உள்ள வராங்க. பார்த்ததோ கதறி அழுக. இவங்க எல்லாரும் கட்டி பிடிச்சி ஃபேமிலியா இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் நம்மளோட நண்பர் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. எல்லாரும் மகிழ்ச்சியோட நின்னுகிட்டே இருக்க இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.